அதிகாரம் திருத்துவற்படி 4 இறைவார்த்தை 4. அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. அன்று 5000 பேர் திருமுழுக்கு பெற்று வாழ்ந்தார்கள். எப்பொழுது ஆவியானவர் யாரும் தங்குகின்றாரோ செயல்பாடு இருக்கும் பொழுது வல்லமையும் அற்புதமும் அதிசயம் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஆவியாரை கேட்டு ஜெபிக்க வேண்டும். சகோதரர் சொன்னார், ஞானத்தை கேட்க வேண்டும். கல்வி அறிவு பெற முடியும், பக்கத்தில் அறிவு பெறும். ஞானம் என்பது இறையச்சம், அது அவர் தான் தரணும். பிள்ளைகளை கேட்டு அதை வாங்கணும், ஞானத்திற்கு பிள்ளைகளை வளர்க்கணும். அப்ப இது தவிர இவர் யாருமே ஆண்டவர் இயேசு கூட எங்கேயும் பைபிள்ல திருமுழுக்கு தான் இல்லை. இவர் பவுலுடைய சொல்றாரு, நான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கின்றார். ஒரே ஒரு ஆளுக்கு தான். 1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியர் 1 ஒரு நிமிஷம். 1 கொரிந்தியர் இறைவார்த்தை 15 16. 1 கொரிந்தியர் எதுல 16? அதிகாரம் 1 இறைவார்த்தை 16. தேவானா வீட்டாருக்கும் நான் திருமுழுக்கு கொடுத்தது, மற்றபடி வேறு எவருக்கும் திருமுழுக்கு கொடுத்ததாக தேவான வீட்டாரை தவிர வேறு யாருக்கும் திருமுழுக்கு கொடுக்கவில்லை. திருமுழுக்கு கொடுத்ததாக எனக்கு நினைவு இல்லை. திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்த நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். இதே தான் பேதுரு 2 பேதுரு 1 அவரும் சொல்லுவார். அப்ப பைபிள் வார்த்தைக்கு இன்றைக்கு நோட்ஸ் மாதிரி விளக்க சொல்றான். அது தவறு. நம்மகிட்ட யாரும் அப்படி பேசி தப்பிக்க முடியாது. அதான் இங்க அவர் தெளிவா சொல்றாரு. ஆண்டவர் இயேசுக்கு சொல்றாரு, நான் நற்செய்தி அறிவிக்க தான் வந்தேன்னு சொல்லி. ஆக பைபிளை இஷ்டத்துக்கு நம்ம இன்னைக்கு பேசுறோம்னா செஞ்சாரு. தூய ஆவியாரை கேட்டு நம்ம திக்க வச்சாலும் நமக்கு எல்லாமே ஆற்றல் வரும், வலிமை வரும். எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன பேசணும் அவரே நமக்கு சொல்லுவார். அதுதான் உண்மை. அதுதான் அவர் அழகாத்தினாரு. நான் இதுக்கு இன்னொன்று சொல்ல வந்தேன். அது என்ன கேட்ட, இன்னைக்கு அநேகர் நம்ம என்ன சொல்றோம்னா, மன்னிக்கும் கடவுள், அன்பு செய்யும் கடவுள், 2 சொல்லி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லு. தண்டிக்கும் கடவுள்ன்றது யாருமே சொல்றது இல்லையே. தண்டிக்கிறாரா? தண்டிக்கிறாரு, மறந்துடும். ஒன்று கொரோனாவோட கோடிக்கணக்கான மக்கள் தட்டானே, அது தண்டனை தானே. அந்த கடவுள் ஒளியின் மூலமாக குரல் ஒளியில் பேசினார். பேசும் பொழுது ஆரம்ப காலங்களில் கடவுள் பேச்ச கேட்காத ஆதாமியை என்ன செஞ்சாரு? விரட்டி விட்டார். கீழே போய் உழுது கஷ்டப்பட்டு கொடைந்தார். சரி, காயின் கொலை செய்தான். பொறாமையின் காரணமா என்ன செஞ்சாரு? கட்டி விட்டார். நாடோடைய அங்க என்ன அவன் அழுதான். அழுது கேட்ட உடனே அவனை மன்னிக்கிறார். மன்னிக்கும் கடவுள்ன்றதான், தண்டிக்கும் கடவுள், மன்னிக்கும் கடவுள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோவா தவிர 8 பேர், நோவா மற்றும் நோவா மனைவி, மகன்கள், மருமகள் 3, 8 பேரை தவிர உலகத்தை அடிச்சாரு சொன்னா மனிதன் மீண்டும் அதே தவறை செய்தான். சரி, தற்பெருமை தான் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் அழிவுக்கு பெருமா காரணம். எங்க அதிகமா இருக்கலாம்? உங்கள்கிட்ட 60, எங்களுக்கு 40. ஆணவம் தற்பெருமையும் சகோதரிக்கு 60%, அங்கே 40. இதுதான் உண்மை. ஒரு குடும்பத்தில் ஏற்றமில்லை என்ற என்ன காரணம்னா, 4 நிலைப்பாடு: அகந்தை, ஆங்காரம், கோபமான பேச்சு, எடுத்தறிஞ்சு பேசுறது. இது உங்கள்கிட்ட 60% ஆண்கிட்ட. இன்னைக்கு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, சாமியார் பிரதேன்னு கேட்டால் சொன்னால் வரமாட்டேங்குது. சொன்னால் நீங்களாம் வரமாட்டீங்க, கொடுத்துருங்க சொல்கிறது கிடையாது. என்ன முசல்மான் சொல்கிறாங்க, நீங்கள் ஆணாதிக்கு கொடுத்துருங்க, கிடையாது. இன்றைக்கு ஆணாதிக்குமா? அதான் சொன்னீங்க. நாளைக்கு வடக்கம் சொல்ல நேரம் சொல்றேன். இதுக்கு என்ன இருக்குன்னா, அது காரணம் நாங்க தான் காரணம். அதையும் நேரம் என்ன சொல்லுவோம், அதெல்லாம் சொன்னாங்க. சோதம் நகர மக்கள் அடிச்சாரு. என்ன காரணம்? பாவத்தின் காரணமா. அங்கேயும் பாருங்க, அவரு லோத்து மனையை கூப்பிட்டு திரும்பி பார்க்காம ஓடுன்றாரு. லோத்து கேட்டாரு, நான் அவ்வளவுதான் ஓட முடியாது. அப்பத்தி பக்கத்தில் அங்கே ஓடுது. இந்த அம்மா தான் திரும்பி பார்த்தாங்க. அப்படின்னு யாரு? லோத்து மனைவி திரும்பி பார்த்தாங்க, உப்பு சிலையா மாறினாங்க. பார்த்தீங்கன்னா அப்புறம் கீழ்ப்படியாம இறைவார்த்தை
சொல்லுகின்ற மக்களாக தான் வாழ்றோம். யாருக்கும் பழக சொல்லுவார் என்ன சொல்றேன். இறைவார்த்தை கேட்கின்றோம், சொல்லுகின்றோம். வாழ்வது என்பது சிரமமாக உள்ளது, அதை மறந்து போகின்றோம். இது ஒரு கதை ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். கடவுள் முன்னேற்றம் பார்த்திருந்தார். பார்த்தா இங்கே பார்த்தா அனந்தமி சண்டை, மாமனார் மாமியார் சண்டை, கேட்குதாமா? சண்டை, சண்டை சச்சரவு கூப்புறம் எல்லாமே இருக்கு. இப்படி பார்க்குறாரு. என்ன காரணம் இப்படி சண்டை போடானே அப்படின்னு பார்த்தா அந்நேரம் ஒரு கோழி ஒன்று போச்சான். ஒரு 10 குஞ்சு கூட்டி போச்சான். 10 குஞ்சு அழகாக வரிசையாக போயிருக்கு, சிரிச்சுட்டே போயிருக்கு, ஆடி பாடி போயிருக்கு, நல்லா போய் வரிசையாக போயிருக்கு. அப்போ கோழி இல்லை அப்படின்னார கடவுள். என்னன்னு கேட்டாராம். என்ன குஞ்சுகள்லாம் அப்படி நல்லா அழகாக வருது, ஒத்துமை வருது, சண்டை விடலையே அப்படி கேட்ட கோழி சொல்லிச்சான், நான் 12 முட்டையிட்டேன், 12ஐயும் 1 முட்டி 12 முட்டைக்கு ஒரே மாதிரி முடிச்சு, ஒரே மாதிரி குஞ்சு பிடிச்சி எல்லாத்துக்கும் உணவு விட்டேன், எல்லாத்துக்கும் உணவு விட்டேன். சண்டை போடும்போது அழகையால குத்தி விரட்டேன். என் பிள்ளைகளை என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தேன். அதுதான் அப்படி ஆண்டவர் சொன்னார். நானும் தான் நான் திருப்பாடல் 8 படிக்க 8, 6, 8 திருப்பாடல் 8ல 6, 8 சங்கீதம் 8 உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர், எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்ல உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். என் மக்களை பிடித்து இதையெல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் அப்படியே அவங்க கோழி சொல்லிட்டான் எல்லாம் கொடுத்த. நீ வந்து கட்டுப்பாடு வச்சுக்கல, அன்கண்ட்ரோல் அளவுடன் சுதந்திரம் கொடுத்த. அதான் உண்மை. இந்த பிள்ளைகளை வளர்க்கிற நாமும் அளவுடன் சுதந்திரம் கொடுக்குறாங்க. பிள்ளைகள் வந்து கெட்டு போயிடுறாங்க. அதுக்கு வந்து எஸ்ஏ 51 20 படிங்க. எஸ்ஏ 51 இறைவார்த்தை 20. உன் பிள்ளைகள் மயக்கமுற்றனர். உன் பிள்ளைகள் மயக்கமுற்றனர். வலையில் சிக்கிய கலைமான் போல அவர்கள் ஒவ்வொரு தெருமுனையிலும் வீழ்ந்து கிடக்கின்றார்கள். ஆண்டவரின் சினத்திற்கும் கடவுளின் கண்டிப்புக்கும் உள்ளாயினர். இது என்ன நினைக்கிறீங்க சகோதரி? இன்றைய காலத்துக்கு இது எப்படி? இது இன்றைய பார்த்தா கிராமங்களோட ஓரளவுக்கு வந்து பெருமைக்காக முன்காட்டுள்ள ஓரளவுக்கு வந்து ஒழுக்கம் கட்டுப்பாடு, குறிப்பாக சிவகங்கை மறை மாவட்டம் பெற்றோருடைய வளர்ப்புகள் தெரியாது. நகர்ப்புறத்தில் ஆண்ட்ராய்டு போன் இந்த போன்னால வாலிப பெண்கள், ஆண்களை காட்டிலும் பெண் பிள்ளைகள் தான், கல்லூரி படிக்கின்ற பிள்ளைகள் எதை செய்யக்கூடாது அதை செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா திருமணம் ஆகாமலே திருமணம் வாழ்த்து நடத்துறாங்க கல்லூரி. அதைத்தான் அன்னைக்கு சொல்றாங்க. கலைமான் வலையில் சிக்கியது போல, வலையில் சிக்கிட்டு அதுக்கு எந்திருக்க முடியாது, கொம்பு காடு சிக்கிக்கிறோம். அது போல இந்த பிள்ளைகள் இன்னைக்கு வந்து என்ன ஓரிட சேர்க்கை, பாவங்கள், குடி, நிர்வாண படங்கள்ல அடிமையா இருக்காங்க, எந்திரிக்க முடியல. இதுக்கு யார் காரணம்? ஆக ஆரம்பத்திலே பிள்ளைகளை ஆழைத்து கூட்டி சென்று செவஞ்சிருப்பா கடவுளை பாரு தப்பு என்றெல்லாம் வளர்த்திருந்தா அந்த பிள்ளைகள் பாதை மாதிரி பயணம் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு குறிப்பேடு இறைவார்த்தை அதிகாரம் 16 இறைவார்த்தை 9. 2 குறிப்பேடு அதிகாரம் 16 இறைவார்த்தை 9. 16. உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன. அவர் கண்கள் சுழன்று பார்க்கின்றது. அவர் நம்புகின்ற இதுபோல் இறைவார்த்தை கேட்கின்ற மக்களுக்கு நன்மை செய்கின்றார். பாவத்தை செய்கின்ற மக்கள் தப்பிக்க முடியாது. அவர் கண்கள் பார்க்கின்றது. ஆக என்று கேட்கலாம், நன்மை செய்யறோம், வாழ்க்கையெல்லாம் கஷ்டம்தான்,
துன்பம் தான். தீமை செய்ய நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அதற்கு பதில் உண்டு, நேரங்கள் எப்படிங்கிறது தெரியவில்லை. ஆக வாழ்க்கையில் முன்னேற முடியாததுக்கு என்ன காரணம், தடைக்கு என்ன காரணம்? எரேமியா 5 இறைவாக்கு 5 படிங்க. உங்கள் குற்றங்கள் இவற்றை எல்லாம் தடுத்தன, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. போதுமா? நன்மை ஏன் வரல? உங்களுடைய பாவங்கள். நீங்க நம்ம என்ன சொல்றோம்? நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்கிறோம். நீங்க என்ன கேட்கிறோம்? நான் என்ன பாவம்? எரேமியா எரேமியா 8:5 படிங்க. ஏன் இந்த எருசலேமின் மக்கள் என்றென்றைக்கும் என்னை விட்டு விலகி போய் பற்றிக்கொண்டு நமது மக்கள் பொய்யை பற்றிக்கொண்டு நிற்கிறார்கள். ஏன் திரும்பி வர மறுக்கின்றார்கள். நான் செவிசாய்த்தேன், முத்து கேட்டேன், அவர்கள் சரியானதை சொல்லவில்லை. நான் என்ன செய்து விட்டேன்? என்ன தப்புன்னு? என்ன தப்பா? அது உலகத்துல யாரு செய்ய தப்பா? நான் தப்புட்டேன் அப்படி கேட்கிறாங்க. எவருமே தம் தீச்செயலுக்காக வருந்தவில்லை. தான் செய்த தீச்செயலுக்காக வருந்தவும் தவறு என்று ஒத்துக்கொள்ளவும். இன்று வரை அதான் நிலைமை. தவறு செய்பவன் தவறுக்கு காரணம் சொல்லுகின்றான், தப்பை கட்டுகிறான். யாருமே அதை தவறு என்று கேட்டால் அவர் யோக்கியமா, அவன் யோக்கியமா, அவள் யோக்கியமா என்றுதான் பேசுகின்றோம். இதுதானே உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. இறை வார்த்தை வந்து எக்காலத்து மாறாது. வாழ்வதுதான் கடினம், போராடித்தான் வாழ வேண்டும். ஜெபிக்கின்றோம், முடியவில்லை சொன்னார்லவா? தூயாவியைத்தான் ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். தூயாவியை தங்கும் 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 என்னில் பேச மாட்டவர். அந்த தூயாவியார் பேசினாரா? யாருக்கு சொன்னாரு? நிறைய பேர் பேசியிருக்காரு. சுவாமியோடு பேசினார் இல்லையா? ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கின்றேன். நான் ரொம்ப நாளா சொல்லி மறந்துட்டேன். நைட்டு படத்தை சொல்லி இருந்தேன், இப்ப மறந்துட்டேன். ஆண்டவரை பேசும் அடியேன் அப்படி சொன்னா எந்த தீயகனும் வராது. நைட்ல என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஒரு முழுக்கு வந்தா கூட ஒரு செத்துக்கு வரலையா இயேசுன்னு தகவல். இதான் அனுபவம். பேசும் ஆண்டவர் என்னோடு பேசும் என்று சொல்லி பாருங்க. அதான ஜெபம். ஜெபமான சொல்ல தவறு அல்ல. இதான் ஜெபம். பேசும் ஆண்டவர் என்னோடு பேசும். பேசும் கேட்கலாம்ல, பேசுவார்ல. இதுக்கு எத்தனையோ காரியங்கள் அவங்க கேட்டு வாங்கியிருக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. துன்பம் வந்தவுடனே அப்படியே சாஞ்சிடலாம். அது மனித இயல்பு. அதை விட்டு வெளியே வரணும். துன்ப உலகில் உண்டு அப்படிருக்காரு இல்லையா? துணிவோடு இருக்கு. அப்ப துன்பங்கள் ஒவ்வொரு நாள் உண்டுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது ஏன் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பாதி விதமான காரணமா இருக்கும். இன்னைக்கு என்ன இன்னைக்கு பிரச்சனை? குடும்பத்துல பையன் சரியில்லை, புள்ள சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை. இதான் இன்னைக்கு. இதுக்கு யார் காரணம்? இன்னைக்காச்சும் ஆராய்ச்சி பார்த்துருக்கோமா? மனைவி கணவனையே குறை சொல்றாங்க. ஏன்? என்ன காரணம்? அவன் எதுல வீக்கா இருக்கான், அவனை எப்படி மாற்றுவது? ஜபத்தை வைங்க, அன்பான வார்த்தையை பேசுங்க, உண்மையா நடங்க. கணவன் தப்பு பண்றாரு, அவரு மாறணும். மனமாற்றம் இல்லாமல் கிறிஸ்துவோடு இணைய முடியாது. மனமாற்றம் அவரு எதுவும் தரமாட்டார். இப்ப ஜெபம்னாலும் நான் வந்து குடியார உட்காந்துட்டு எனக்கு வேணுங்கிற தருவாரா? நான் மாறணும். கஷ்டம்தான், மாறணும், போராடணும். கிறிஸ்துவை வாழ்வு என்பது போராட்டம், ஸ்ட்ரகிள் லைஃப். ஆகவே இயேசுவின் வாழ்வதற்கு இதற்கு எல்லாம் என்ன அடிப்படை காரணமா இருக்க முடியும்? எப்படித்தான் வாழ முடியும் அப்படின்னு கேட்டா, ஜபமே தான் வாழ்வு, வாழ்வே தான் ஜபம். ஜபமும் வாழ்வும் இணையணும், வாழ்க்கையும் ஜபம் இணையணும். அது எப்படி? ரெண்டு இணைஞ்சாதான் கிறிஸ்துவோடு இணைய முடியும். நகமும் சதையும் போல, உடலும் உயிரும் போல ஜபம் நம்மளோடு இணையணும். அவளுக்கு நம்ம வாழ முடியும். அந்த கடவுள் நெருப்பில் தோன்றி மோசே மோசே உன் மக்களுடைய துன்பத்தை கண்டாயா, அவர் விடுவிக்கொண்டே அவப்பெயர்ந்தார். விடுதலை பயணம் 3:7. ஆரம்ப காலத்துல
விஞ்ஞானிகள் சில பேர் நவீன கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் ஒன்று கண்டுபிடித்தாங்க. அதன் மூலம் யாரிடம் என்ன கேள்வி கேட்பது அதற்கு அது பதில் சொல்லும். அவர்கள் அவரோடு நடந்த உண்மை வரலாறு இருக்கு. அவரோடு முதல் கேள்வியை செலுத்துகிறார். இறைவா, உலகம் முதல் எப்படி உருவானது என்ற கேள்வியை கேட்டோம். அந்த நொடியே ஆதி ஆகமத்தை பார் என்று பதில் வந்தது. Praise the Lord. Praise the Lord. கடவுள் எங்கும் இருக்கின்றார், அதை மாற்ற முடியாது. நான் கிறிஸ்துவில் வாழ்ந்தால் அவன் மாறுவான். ஒண்ணு வேணாம். நேற்று மோடி விவேகானந்தர் போயிட்டு வந்தார். அந்த விவேகானந்தர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, விவேகானந்தர், நான் எருசலேமில் பிறந்திருந்தால் என்ன சொல்றாரு, நான் எருசலேமில் பிறந்திருந்தால் எனது கையை வெட்டி ரத்தத்தை இயேசுவுக்கு காணிக்கை செலுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. சொல்றாரு, மனநீதி வேண்டுமா, இறைவனை தேடுந்தார். யாரு? இயேசுவை தேடுந்தார். யாரு? விவேகானந்தர். ஞானத்தின் புத்தகத்தில் இருக்கு. சும்மா அப்ப அவர்கள் எல்லாம் நம்புகின்ற பொழுது நாம் ஏன் தடுமாற வேண்டும்? நம்ம நம்பிக்கை தடுமாற்றம் தான். அநேக வழியில் நாம் தடுமாறுகின்றோம். ஞாபகப்படுங்க. அதிகாரம் 1 இறைவார்த்தை 5 படிங்க. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். ஏன்னு கேட்டா, ஞானத்தை வீட்டு அப்பா அம்மாவோ பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரோ காலேஜில் ப்ரொஃபஸரோ பேச முடியாது. ஞானம் என்பது இங்கே இருந்தா வரணும். அது பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். நம்மளும் கேட்கணும், ஆண்டவரை ஞானத்தை கொடுப்பா. என்ன கேட்டா, சாலமோன் ராஜா எல்லாம் இருக்கு, செல்வம் இருக்கு, அரசு இருக்கு. ஏன் ஞானம்? என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் தான் சொல்ல முடியும். அப்ப நம்ம ஜெபத்துல ஞானத்தோடு கேட்கும் பொழுது சரியான தீர்வு கிடைக்கும். அதான் உண்மை. அப்படி படிக்கிறது. அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பார். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க. ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடு, சந்தேகமின்றி. ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். கிடைக்காது. அப்ப நம்முடைய மனங்கள் அனைய நேரம் கிடைக்குமா கிடைக்காதா, இதற்கு சந்தேகம். திருமணிக்கெல்லாம் பார்த்தா திருமணம் ஆன உடனே 10 மாசம் பிறந்தா எதுக்கு போயிடறோம்? விஞ்ஞான முறையில் போயிடும். பொறுத்திருக்க முடியல, காத்திருக்க முடியல, காத்திருக்க வேண்டும். இப்பொழுது கூட நிறைய பேர் ஜெபம் பண்ண, நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணேன், மோடி வரக்கூடாதுன்னு சொல்லி வந்துட்டாரே. என்ன காரணம்? அவருடைய திட்டம். ஆனால் என்ன தெரியுது, போன தேர்தல் 57 சீட்டு ராகுல், இந்த விட்ட 120. அப்போ உரிய காலத்துக்கு காத்திருக்கார் கடவுள். நிறைய விஷயங்கள் காத்திருக்கணும், நம்மளால முடியல. அப்போ இந்த நம்பிக்கை தடுமாறும் நிறைய. அப்ப நம்ம அதுதான் நம்பிக்கை வேணும் கேட்கணும். நிறைய நேரங்கள் நிறைய நம்ம தடுமாறுறோம், அநேக தடுமாற்றம் அடைகிறோம். இது படிச்சிருப்பீங்க, எல்கானா அவருக்கு 2 மனைவியர், அண்ணா பெலினா. அண்ணா மனைவியா இருந்தாங்க இல்லையா? சக்கராத்தி அவரை நிறைய துன்புறுத்தினாங்க. அவரின் கோயில் புலம்பி அழுதார். படைகளின் ஆண்டவரே, உம் அடியாராகிய துயரத்தை, அவர் ஜெபத்தை பாருங்க, நம்ம ஜெபத்தை. படைகளின் ஆண்டவரே, உம் அடியாராகிய துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் முழுவதும்
பிரைஸ் தி லார்ட். நீ குழந்தை பாக்கியம் என்று எத்தனை பேர் நம்ம வந்து ஆண்டவர் நீ குழந்தை கொடுத்தா நான் என் பிள்ளைய சாமியார் ஆக்கணும் சொல்லி ஜெபம் தயாரா இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்று இருந்தார்கள் சிவகங்கை வரமாட்டோம். அந்த தாயின் தந்தையும் ஒரு மகன் பிறந்தவுடன் ஆண்டவர் இவனை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன ஜெயிப்பார்கள். நாணத்தாய் நாணத்தை பொறுத்து ஜெயிப்பாங்க. அந்த பையனும் சாமியார் வருவான். இன்று அது இல்லை, அது வேணும். அதுக்கு என்ன காரணத்த மாதிரி ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுத்தா தான் இன்றைய உலகம் நாகரிக கலாச்சாரம் பிள்ளைகளை சொல்லிட்டாங்க. நாம தான் அந்த பிள்ளைய கைக்குள்ளேயே வச்சு வரணும். சுதந்திரம் தரணும் இல்லையா? கட்டுப்பாடு கூடிய சுதந்திரம் தான். தம்பி என்னப்பா மணி ஆகுது, 5 ஆகுதா, 18:05 வந்துடும். நம்ம பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு ஆயம்பாடு மெயின் தந்துடுவான். தாயும் தந்தையும் கண்டிப்பா அந்த பிள்ளை கண்டிப்பா. அப்ப துன்பத்துல வந்து ஜெபிச்சா கிடைக்குமா? கிடைக்கும். ஆகாரம் செஞ்சாங்க, துன்பத்துல ஜெபிச்சாங்க, தண்ணீர் துறவை கண்டாங்க. எசேக்கியா ஜெபிச்சான், 15 ஆண்டுகள் ஆயில். அப்ப கண்ணீரை காமிட தேவன் இல்லையா? உன் கண்ணீர் எல்லாம் உன் தோற்பையில் சேர்த்து வைத்து. ஹல்லேலூயா. கண்ணீரை பார்ப்பார். ஆக உங்கள் கண்ணீர் கண்டிப்பாக வீணாகாது. பொறுத்திரு, காத்திரு, நம்பிக்கை. அது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். காத்திருந்து ஆரம்பிக்கும். நம்பிக்கையே நங்கூரம் போட நம்ம இருந்தா தான் கிடைக்கும். எஸ்தர் அரசு செஞ்சாரு, அழுதாங்க. யாருக்காக? யூத மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று அழுதார். அப்ப அழுகையை காண்கிற தேவன் அங்கே விடுதலை கிடைச்சிச்சு. பாபிலோன் யூதர்கள் அழுதாங்க, என்னாச்சு? விடுதலை கிடைச்சிச்சு. மகதலேய மரியா ஜெபித்தார், அழுதா, என்னாச்சு? இயேசுவை முதலாக கண்டார். பிரைஸ் தி லார்ட். அழுகையின் ஜெபம், நம்பிக்கையின் ஜெபம் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்க எதுக்கு அழுகிறீங்க? இப்ப நீங்களே யோசிங்க, உங்களுடைய அழுகை என்ன? கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுடைய அழுகை கண்டிப்பாக கேட்கும் என்பதுதான் உண்மை. ஒரு வார்த்தை தான் எனக்கு இங்க வந்து என்ன சொல்லணும்ன்றத 2 குறிப்பேடு. அதிகாரம் 6 இறைவார்த்தை 40. என் கடவுளே, இவ்விடத்தில் வேண்டுதல் செய்வோர் மீது உன் கண்களை திருப்பி அவர்களுக்கு செவி சாய்ப்பீராக. அனைவரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி. நிறைய தூயாவியார் பத்தி பேசணும். இப்ப இந்த நேரத்துல ஆவியார் கண்ணு மூடி. உங்களுக்கு என்ன தேவையோ நான் நம்புறேன். இந்த இடத்துல கடவுள் பிரச்சனை செஞ்சிருக்கு. நான் 2 ஆண்டுக்கு முன்னாடி வந்தேன். இந்த ஒதுக்குப்புறத்துல இந்த ஓரத்துல இத்தனை மக்களை பார்த்தா பெரிய கடவுளுடைய மகிமை, ஒரு அறுவடை தான். கேளுங்க தங்க தெய்வம் இந்த எவடைய உங்களுக்கு தாரா. தூய ஆவியார் நினைச்சு கேளுங்க. ஆவியாரை இந்த வேளையிலே உண்மையின் அமர்ந்து உம்மால் முடியும் என்று தங்கள் தேவைகளை கேட்கின்ற இந்த சகோதரிகள் மீதும் சகோதரி மீதும் கண்ணோக்கி பார்த்து ஒரு தேவையை நிறைவு செய்வாண்டுகிறோம். உம்மால் கூட தூய் ஆவியாரை நடத்தும் இடத்தும் ஆசிர்வதியும் பார்த்துக்கொள்ளும். தூயாரின் பிரசன்னம் ஒரு இதயத்திலும் இல்லத்திலும் தங்க வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறேன். ஆமேன். அது தூய ஆவியாரை நம்ம வந்து வழிநடத்தணும். நம்பிக்கை தான் ஜெபம். அதை காத்திருக்கணும். காத்திருந்தா தான் கடவுள் சொல்வார். திருப்பாடல் 119 இறைவார்த்தை 105 பாருங்க. திருப்பாடல் 119 இறைவார்த்தை 105. என் காலடிக்கு உன் வார்த்தையை விளக்கு. அப்ப இன்னைக்கு ராத்திரில போறோம், பாதை தெரியல, வெளிச்சம் லைட் வேணும். நம்ம சரியா வாழ்றதுக்கு பைபிள் எல்லாமே சொல்லுது. பொய் பேசாது சொன்னவங்க அதை பாதையில விட்டோம். இன்னைக்கு பொய் பேசுற என்ன ஆகுது? பொய் பேச எத்தனையோ குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுது. இல்லாத சொல்லி ஏமாத்தி மாப்பிள்ளை எடுத்துடுறாங்க, பொண்ணு எடுத்துடுறாங்க. அந்த குடும்பங்கள் ஓடாக போகுது. இல்லாட்டா நினைக்கிறாங்க, இவங்களை பார்த்து இல்லை அவங்கள பார்த்து எங்கே போறா இப்படி ப்ரே பண்ணி போடுறாங்க சொல்லி இல்லாத சொல்லி 10 பேர் சொல்லி நம்புற மாதிரி பேசி போலியான வார்த்தைகள் தானே எடுபடுது. ஓட்டுக்கு நிறைய வந்து தங்கமா போலியான்னு தெரியாது. போலி வந்து அதிகமா கவர்ச்சியா இருக்கு. அப்ப வார்த்தையான மனிதனை வந்து கொச்சப்படுத்த. ஆகவே
இறைவார்த்தை நமக்கு வந்து வாழ்வதற்கு வழிகாட்டும். அன்று ஆபிரகாம் பேசினாரு கடவுளோடு. எப்ப பேசினாரு? என் தலைவரை நான் பேச வேண்டும், கோபிக்க வேண்டாம் என்று பீடிகையோடு 30 பேர் காணப்பட்டால் அடிக்க மாட்டேன் என்று ஆபிரகாமிற்கு எப்படியும் சோதோம் மக்களை அழிந்து காப்பாற்ற வேண்டும் என்ற பிரேநேய சிந்தனையோடு ஐரானை அன்பு செய்ய என்று கூற்றும்படி என் தலைவரை உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை 20 பேர் காணப்பட்டால் என்று ஒரு கேள்வி, அடிக்க மாட்டேன் என்றார். பின் ஆபிரகாம் தாட்சியோடு மிகவும் கெஞ்சலாக என் தலைவரை சினம் அடைய வேண்டாம், இன்னும் ஒரே தடவை என்னை பேசிவிடும், ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் அடிக்க மாட்டேன் என்று பேசி முடித்தார். ஆகவே கடவுள் நம்முடைய பேச்சை கேட்கின்றார், இல்லை என்று மறுக்க முடியாது. எப்ப கேட்பார்? மனமாற்றத்தோடு இருமனதோடு. அங்கு சொன்னமல்லவா, நான் தீமையை செய்து கொண்டு நான் ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இயேசுவே கிடைக்குமா? கிடைக்கும். இந்த மனித வாழ்க்கை வந்து போராட்டம் தான். அதை வந்து ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே தொடக்கணும். தொடக்கணும் 5:6 இறைவார்த்தை 5 படிங்க. மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனை, இந்த எண்ணம் இதயத்துல வந்து எப்ப பார்த்தாலும் தவறான எண்ணமே வருது. உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். கடவுள் அன்பு செய்யும் கடவுள் தான், மாற்று கருத்து இல்லை. ஒரு காலம் வரை காத்து கொண்டே இருப்பார், மாறு 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 என்று. எல்லோரும் மாற வேண்டும் காத்திருப்பார். முடியாவிட்டால் அடிப்பார். எப்படி? நோயினால், தொல்லையால், ஏதோ ஒன்று. நாம் அதை உணர்வது கிடையாது. அதுதான் உண்மை. இதேதான் பவுலுடையார் கூறுகின்றார். ரோமையர் அதிகாரம் 8 படிங்க. ரோமர் 7 அதிகாரம் 7 இறைவார்த்தை 14 தலைப்பு படிக்க படிங்களே. மனிதருக்குள்ளே போராட்டம். திருச்சட்டம் ஆவிக்குரியது என்பது நமக்கு தெரிந்ததே. ஆனால் நான் ஊன் இயல்பினன், பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவன். ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை. ஒரு நிமிஷம். சில நேரங்கள்ல என்ன செய்யணும் தெரியாது. ஏன்னு கேட்டா ஊனியல் மனிதன் கடவுள் வந்து படைச்சார். அப்படிங்கும் பொழுது நான் பார்க்கின்ற அந்த பெண்ணை மகளாக பார்ப்பதில்லை, மகளாக பார்ப்பதில்லை. என்னுடைய கண்கள் தவறான பார்வை. அதான் இன்னைக்கு வந்து 70 வயசுக்காரே 10 வயசு பிள்ளை தவறு பண்றான். ஆக ஊனியல்பு. படிங்க. எதை செய்தாலும், எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை. எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன். அது வேண்டாம் என்று எண்ணுகின்றேன், திரும்ப திரும்ப குடிக்கின்றேன், திரும்ப திரும்ப விசாரம் செய்கின்றேன். ஆக வேண்டாம் என்பதை மீண்டும் மீண்டும் செய்கின்றேன். நான் விரும்பாததை செய்கிறேன், எனில் சட்டம் நல்லது என நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றாகிறது. ஆனால் அவ்வாறு செய்வது என்னுள் குடிகொண்டிருக்கும் பாவமே. வந்து 2 மனங்கள், இதே ஒண்ணுதான், மனம் ஒண்ணு, ஆனா எண்ணங்கள் 2. செய்யாது என்று எங்கிருந்து ஆரம்பிக்குது? கண்ணிலிருந்து ஆரம்பிக்குது. அடுத்து கை. கடவுள் நம்முடைய உறுப்புகளை எதுக்கு படைத்தாரு? அவரை வணங்கவும் வாழ்த்தவும், நாம் நலமாக வாழவும், நல்லது செய்யும். எதுக்கு பயன்படுத்துறோம்? கை விட்டு தீமையான பார்வை, நாக்கு தீமையான பேச்சுகள், இந்த மாதிரி நிறைய சிலர் பயன்படுத்துறாங்க. சொல்றாங்க படிங்க. ஏனெனில் என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊன் இயல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். முடியல, நல்ல விஷயம் நினைக்கிறேன், முடியல. சூழ்நிலை காரணம் அல்லது என்னோட பேசுறவங்களுடைய பேச்சின் காரணம், இந்த மாதிரி
சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா என்னால முடியல அப்படின்றாரு. நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். இது இங்க கிடக்குது, ஒரு 500 அப்பாடு கை பார்க்குது, எடுக்குது. என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அதை எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. ஒரு நிமிஷம், பாவத்திற்கு காரணம் நம்முடைய உறுப்புகள் தான். கண்கள், கண்ணுக்கு அடுத்து என்ன செய்யும்? கால் போகும், காலுக்கு அடுத்து கை, அடுத்து வாய், எல்லா உறுப்புகள் பாவத்துக்கு சொல்றீங்க. அப்ப என்ன சொல்றாரு? ஒரு நிமிஷம், இதுக்கு என்னடா வழி? என்கிட்ட வழியே இல்லையா ஆண்டவரே? நினைக்கிறேன் இது தப்பு, நான் பாக்குற பார்வை தப்பு அப்படின்னு தெரியுது. மீண்டும் என்ன உள்ள ஒண்ணு வச்சு உள்ள வந்து வெளியே பேசுறேன், என் மகமாரி உள்ளடைய எண்ணங்கள் தவறா செய்யும். இதுக்கு என்ன வழி அப்படின்னு அழகாச்சுடைய அந்தோ அப்படிங்க. அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான், இறங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்குள்ளாக்கும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் தாம் விடுவிப்பார். அப்ப இந்த போராட்ட வாழ்க்கை எப்படி விடுதலை ஆகும் என்றால் அதுதான் அவர்கிட்ட கேட்கணும். ஜபத்தின் வழியாகவும், ஜபத்தின் வழியாகத்தான் கேட்கணும். ஜபம், ஜபமாலை, நோன்பு, நற்கருணை, திருப்படி, திருவிருந்து, எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செய்வது பேரானது. கலாத்தியர் எடுக்க பார்ப்போம். அவருடைய நிறைய பேசியிருப்பாரு. ஆனால் இறைவார்த்தை முழு சொல்வதற்கு அழகா இருக்குது, செய்யறதுக்கு போராட்டமாக தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அநேகர் வந்து யாக்கப்படாத பாருங்க. யாக்கோப் அதிகாரம் 1 இறைவார்த்தை 22 படிங்க. ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது. எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறைவார்த்தையை நம்மை மீட்க முடியும். எப்பொழுது இறைவார்த்தை செயலாகும் பொழுது, வாழ்வாகும் பொழுது. இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஒரு நிமிஷம், நீங்க எல்லாருமே இறைவார்த்தையை வாஞ்சோடு கேட்கிறோம். தியானத்துக்கு போறோம், பூண்டிக்கு போறோம், டிவைன் போறோம். என்ன மாற்றம்? ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோ கண்ணாடியிலே தன் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும். இறைவார்த்தையை கேட்டுவிட்டு அந்த வார்த்தையின்படி நடக்காவிடில், கண்ணாடியில பார்த்து இங்க ஒரு கீரன் இருக்கு, இங்க ஒரு வெட்டுக்காயம் இருக்கு, வெளியே வந்து நானும் பெரிய அழகுன்னு சொல்லி பேசுறேன். கண்ணாடியை பார்த்தா எவ்வளவு தெரியும், கருப்பா சிவப்பா எப்படி வெளியே பேசும்போது நான் தான் ஹீரோன் மாதிரி பேசுறேன். அப்படித்தான் இறைவார்த்தை கேட்டு நீங்க நடக்காட்டா அதே தான் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு. கலாச்சாரம் சொல்றாரு. கலாச்சாரம் 4:5 கலாச்சாரம் எடுத்து கலாத்தியர் 5 19 இறைவார்த்தை 19. பூமியின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு
பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவையாகும். இதில் ஏதாவது ஒன்று நாம் வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். கலாத்தியர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 19:20. 19, 20, 21, 22. அப்ப என்ன செய்யணும்? அப்ப ஆவியின் கணிகை வேணா என்ன செய்யணும்? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, கிடைக்கும். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நன்னயம், நம்பிக்கை, கனிவு. தன்னடக்கம். சரி, இப்ப இது கனின்றார். இதுல நம்ம இந்த கனிகளை மட்டும் எத்தனை இருக்கும்? ஒவ்வொன்றையும் மார்க் போட்டு நம்ம எத்தனை மார்க் பார்க்கணும்? நம்மளே போட்டு பார்க்கணும். அன்புன்னு இருக்கு. நான் யார் அன்பு செய்றேன்? என்னை வாங்குன்னா அன்பு செய்வேன். என்னை பார்த்து பார்க்காம போனா அன்னைக்கு பேசுறேன், அன்னைக்கு பேசுறேன். அது அன்பு நம்ம என்ன எப்படி செய்யறோம்? எதிர்பார்க்கும். அன்னைக்கு திரேசா பண்ணாங்கல்ல, அதான் அன்பு. நம்மளும் சிலர் பண்றோம். அன்னைக்கு திரேசா ஒரு முறை போகும்போது சாலையிலே ஒருவன் ஆடையிட்ட நிலையில் இன்னும் உடல் இருந்திருக்கு. அப்ப வண்டியை நிப்பாட்டி அவன் தூக்கி கொண்டு குளிப்பாட்டி டாக்டரை கூட்டு போனப்ப டாக்டர் தானா இவனுக்கு வைத்தியம் பார்க்கறது வீண், இறந்து போவான். அந்த அம்மா சொன்னாங்கன்னா, நான் இந்த மனிதனில் என் இயேசுவை காண்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். எப்படி சொல்ல முடியுதெல்லாம்? அப்ப இறைவனை வாழ்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். யாரையும் பலவீனப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவை போராடணும். தீமைகள் எண்ணங்கள் வரும், அதை வெளியேற்ற போராட்டம். நான் படைக்கும்போது நன்மை நீங்க கேட்டு படைக்கலாம். ஆக வரத்தான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி பேசும்போது சூழ்ச்சி ஏதாவது நம்ம வாய்வழி வெளியேறும். இல்லாட்டா முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்ட வாழ்க்கை வாழ்கிறது. ஆக ஆவியின் கனிகள் வேண்டும். ஒண்ணு வேணாம். இன்னைக்கு 10 கட்ட அடைகள் மறந்துட்டோம். நாம இருக்க 10 கட்டல என்ன படிக்கிறீங்க? 10 கட்ட தெரியுமா? தெரியாது. நீங்க சொல்லுவீங்களா? தெரியாது. நான் கொண்டு இருக்கேன். அப்ப 10 கட்டிலே மறந்து வரும். எனக்கு தெரியாது, மறந்து வரும். ரொம்ப படிச்சுருக்காங்க. ஜவன் ரொம்ப பண்ண ஜவன்ல சௌகரிக்கார அழகா ஜவன்ச்சாங்க, பாட்டு பண்ணாங்க, வச்சாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கட்டையெல்லாம் மறந்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு சரியா வாழ்றவங்கள ஒன்று மாற்றிக்கிறது கிடையாது. இதுக்காக நம்ம சரியாத்தான் வாழ்றவங்கள மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அநேக நேரங்களில் சொன்னீங்க. இப்ப சொல்லிட்டாங்க 1வது கட்டளை. இன்று பெரும்பாலும் இதில் சரியா இருக்கும். கத்தோலிக்க திருத்துவ மக்கள் பெரும்பாலும் 199 பேர் பேச்சு தெய்வத்தை வணங்குவதில். ஆனா அப்படி இருக்காங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் இருக்காங்க. ராத்திரி போல ஜெபம் சொல்லுவாங்க, பயிர் கொடுப்பாங்க, தரம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. குறி மட்டுமா தகடு குறி சொல்லி நேரம் சொல்றேன். 2வது ஆண்டவரின் பெயரை இப்ப என்ன ஆங்கிலத்துல காட் ப்ராமிஸ் சுருக்கம். இப்ப இந்த சத்தியம் காட் ப்ராமிஸ் எவ்வளவு சொல்லணும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை டவுன்ல பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவான், நன்மானு போயிடும், மீன் மார்க்கெட் போகணும், வேட்டையா அப்படின்னு. முழுமையா கடவுளுக்கு நம்ம பண்ணணும். தாயும் தந்தையும் மயக்கட இது இங்க எப்படி தெரியல, நாகப்பட்டினத்தில் பெரும்பாலும் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். ஒரு பையன், அம்மா, கல்யாணம் பண்ண மனைவி, மாமியார், மருமகள், 3 பேர் ஒன்னா இருக்காங்க. கூட்டு குடும்பம். சாயந்தரம் அம்மாட்ட அம்மாவை முன்னாடி அப்படி செய்யறா இப்படி சொல்ல வேண்டியது. ராத்திரில அவன் உங்க ஆத்தா அப்படி செஞ்சா அப்படி செய்யுது. சரி அவன் காலைல போயிட்டு ராத்திரி 6 மணிக்கு வருவான். மாறி மாறி இந்த அம்மா வாழ்ந்து முடிச்ச அம்மா விட்டு கொடுத்து போறது. அவன் வாழ்க்கை சரி, நமக்கு இந்த அம்மா இந்த பையனை பெற்றதுனால அவனுக்கு புதுசாக வந்தான். அன்னைக்கு அந்த அம்மா அபார்ட் பண்ணியிருந்தா புதுசாக வர மாட்டான் அப்படின்னு இந்த அம்மா நினைக்க கிடையாது. சரி போராட்டம். கடைசியா ஒரு நாள் சாயந்தரம் வர டென்ஷனோட, டேய்
இன்னைக்கு ரெண்டு ஒன்று தெரியணும். இந்த வீட்டு நானா கொண்டாட்டியா அடுத்த ஹலோ இந்தாங்க இங்கே எல்லாம் இருக்க முடியாது. என்ன உங்கள் அம்மாவை வச்சுங்க. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் நீங்கள் 2 பேரும் வேணாம், வேலைக்காரி போடணும். 2 பேரும் வேணாம். இன்னைக்கு யாரு காரணம்? தொந்தரவு. அது இச்சிங்காரமாக சொல்லல. அதாவது விட்டு கொடுக்கணும். அதாவது மாமியார் மருமகளை மகளை அடைக்கணும். அடைய குடும்பம் இல்லை. பொண்ணுக்கு வீட்டு இருக்குன்னா என்ன காரணம்? அந்த பிள்ளை பாயில் இருக்கு இருந்தா அப்படின்னு தெரியாது. என்ன பிள்ளை வந்து சரி ஏதோ சரியா இருக்காங்க. அதே மாதிரி மருமகளும் மாமியார அம்மா மதிக்கணும். இருந்தா குடும்பங்கள பிரச்சனையே வராது. ஏற்கனவே கூட்டு குடும்பத்தில் இருந்தா பிரச்சனை வராது. கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அந்த குடும்பத்துல எல்லா நலமும் வளமும் இருக்கும். நீங்க விட்டு கொடுக்காம அந்த ஒண்ணுமே தெரியாது. அவரு இந்தம்மா அவரு கிடக்காயா மண்டு நான் தான் போறான். நான் என்ற ஆணவம் தற்பெருமை ஆங்காரம் அந்த வீட்டுல வந்து கண்டிப்பா தூய ஆஜா தங்க மாட்டான்.